Hi dear, welcome to SK Spoke English Academy and ஏகலைவ கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஸோ எனக்கு இந்த வீடியோ எதை சார் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்கிட்ட நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்களே, அதுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இது. என்ன கேட்டிருந்தீங்க? ஸோ ஒரே ஒரு வீடியோ பார்க்கணும், அதில் நிறையா நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, நிறையா சென்டென்ஸ் லேர்ன் பண்ணணும்னு சொன்னீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இன்றைக்கி நான் ஒரே வகுப்பு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். அது மூலிமா என்ன பண்ணியிருக்கேன், நிறையா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களால் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துகிட்ட வேர்ப் என்ன சார், ப்ளே அப்படிங்கிற வேர்பு. என்ன பண்ணேன், இது கூட ஹெல்பிங் சுட் ஆட் பண்ணுறேன். சுட் ஆட் பண்ண மீனிங் என்ன சார், வேண்டும்னு அர்த்தம். இப்போ சுட் ப்ளேனா விளையாட வேண்டும், இதே சுட் குக்னா சமைக்க வேண்டும், இதே சுட் ரைட்னா எழுத வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணும், அந்த வேண்டும்ங்கிறது வரும். இப்போ பாருங்களேன், ப்ளே வச்சிடலாமா? ஐ சுட் ப்ளே அப்படின்னது நான் விளையாட வேண்டும். இதே ஐ சுட் நாட் ப்ளே அப்படின்னது நான் விளையாடக்கூடாது அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதே சுட் ஐ ப்ளே அப்படின்னது நான் விளையாட வேண்டுமா அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். இதே சுட் ஐ நாட் ப்ளே அப்படின்னது நான் விளையாட கூடாதா அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் சுட் ஐ ப்ளே, நான் என்ன விளையாடுறது கேட்கல, நான் என்ன விளையாடுறது அப்படின்னு சொன்னா வாட் சுட் ஐ ப்ளே அப்படின்னு செய்யணும். அடுத்து நான் ஏன் விளையாடணும் கேட்பாங்க, நான் ஏன் விளையாடணும் அப்படின்னு சொன்னா வை சுட் ஐ ப்ளே அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் எப்படி விளையாடுறது கேட்போம்ல, நான் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத சொன்னோம். ஹவு சுட் ஐ ப்ளே அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் எப்போ விளையாடுவேன் கேட்பாங்களா, நான் எப்போ விளையாடுறது கேட்பாங்களா, அதை எப்படி சொல்லணும், வென் சுட் ஐ ப்ளே அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் எங்கே விளையாடுறது கேட்பாங்கல்ல, நான் எங்கே விளையாடுறதுன்னு சொல்லணும், வேர் சுட் ஐ ப்ளே அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யாரு கூட நான் விளையாடுறதுன்னு கேட்போம்ல, அது எப்படி சொல்லணும், வித் ஹூம் சுட் ஐ ப்ளே அப்படின்னு சொல்லணும். அடுத்து யாருக்காக நான் விளையாடுறது சொல்லுவாங்கல்ல, யாருக்காக நான் விளையாடுறது அப்படின்னு சொல்லணும், ஃபார் ஹூம் சுட் ஐ ப்ளே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேவா? இதே மாதிரி ப்ளே பண்ண பண்ணலாம், நமக்கு என்ன வேர்ப் பிடிச்சிருக்கோ அந்த வேர்ப் போட்டு என்ன பண்ணலாம், மல்டிபிள் சென்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் கிளியர்னா? ஓகே, அடுத்து பாருங்க, சுட் வச்சிருந்தோமா, அடுத்து என்ன வச்சுக்கோம், கேன் வச்சிருக்கோம். கேன் என்ன சார், முடியும். அப்போ ஐ கேன் ப்ளே அப்படின்னது என்னால் விளையாட முடியும். ஐ கேன்னாலே என்னால் முடியும். ஐ கேன் ப்ளே அப்படின்னது என்னால் விளையாட முடியும். ஐ கேன் குக் என்னால் சமைக்க முடியும். ஐ கேன் சிங் என்னால் பாட முடியும். ஐ கேன் வாக் என்னால் நடக்க முடியும். ஐ கேன் ரைட் என்னால் எழுத முடியும். ஸோ அந்த கேன் வச்சு என்ன பண்ணலாம், மல்டிபிள் சென்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், வேர்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம சென்டென்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம். ஐ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? இப்போ பாருங்க, இது மூலியமாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஐ கேன் ப்ளே அப்படின்னது என்னால் விளையாட முடியும். இதே ஐ கான் ப்ளே அப்படின்னது என்னால் விளையாட முடியாது. இதே கேன் ஐ ப்ளே என்னால் விளையாட முடியுமா, கேன் ஐ நாட் ப்ளே என்னால் விளையாட முடியாதா. கேன் ஐ நாட் ப்ளேனாலும் காண்டை பிளேனாலும் ரெண்டும் தான் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? இது கொஸ்டின் ட்ராக்ல இருக்குது, அது நான் நார்மல் சென்ஸ் சொல்றேன். அப்போ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். காண்டை பிளேனாலும் கேனை நாட் பிளேனாலும் சேம் தான். என்னது, என்னால் விளையாட முடியாதா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அடுத்து வாட் கேன் ஐ பிளே, என்னால் என்ன விளையாட முடியும் கேட்போம்ல, என்னால் என்ன விளையாட முடியும் அப்படிங்கிறத வாட் கேன் ஐ பிளே அப்படின்னு சொல்லணும். இதே நான் எப்படி விளையாட முடியும், என்னால் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொன்னோம், ஹவு கேன் ஐ பிளே அப்படின்னு சொல்லணும். இதே நான் எப்போது விளையாட முடியும் சொல்லுவாங்க, நான் எப்போது விளையாட முடியும் அப்படின்னு தான் வென் கேன் ஐ ப்ளே அப்படின்னு சொல்லணும். இதாவது என்னால் எப்படி விளையாட முடியும், நான் என்னால் எப்போ விளையாட முடியும், இது எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரக்சரில் வரும். அடுத்து வேர் கேன் ஐ ப்ளே, என்னால் எங்கே விளையாட முடியும் கேட்பாங்களே, என்னால் எங்கே விளையாட முடியும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்து வித் ஹூம் கேன் ஐ ப்ளே, நான் யாருடன் விளையாடுறது, என்னால் யாருடன் சேர்ந்து விளையாட முடியும் சொல்லுவாங்களே, நான் யார் கூட சேர்ந்து என்னால் விளையாட முடியும், யாருடன் விளையாட முடியும், இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபார் ஹூம் கேன் ஐ ப்ளே அப்படின்னது யாருக்காக என்னால் விளையாட முடியும் சொல்லுவாங்களா, யாருக்காக என்னால் விளையாட முடியும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம எந்த வேர்ப் நமக்கு தேவையோ அந்த வேர்ப் போட்டு என்ன பண்ணலாம், இப்படி தான் நம்ம சென்டென்ஸை பில்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே, ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அப்டேட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். They have any clarification, you should ask me in the comment section. I will explain later video. Thank you for watching.